அறிவியல் பூர்வ மனநிலை என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது என்பது அல்ல. அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒரு ஊறுகாயை போல தொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊறுகாயை தயிர் சாதங்கள் தின்று காலியாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த தயிர் சாதங்களை பிரியாணியாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. நான் சொல்லல, நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க பிரியாணி என்பது பல ஸ்பைசஸ் சேர்ந்தது, பல ஆரோக்கியமான வகைகள் எல்லாம் அதுல அரிசி இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஸ்பைசஸ் மூலமா நிறைய மினரல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்க. அப்போ தயிர் சாதத்தை விட பிரியாணி ஆரோக்கியமானது தானே. அந்த தயிர் சாதங்கள் பிரியாணி ஊறுகாயை தின்று சிரிக்காமல் இருக்கும்படிக்கு அதனை நல்ல பிரியாணியாக மாற்ற வேண்டும் என்றால் அறிவியல் பூர்வ மனப்பான்மை என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அது கட்டாயமாக்கப்பட்டால் தான் இன்று நாம் தமிழ்நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல சிக்கல்களை தீர்க்க முடியும். ரொம்ப அடிப்படையாக சட்ட ரீதியாக இப்போ பிஜேபி அரசு பின்வாங்கி இருப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் சமுதாய ரீதியாக அவர்கள் இன்னும் ஆழமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே